பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆமா. எல்லா டீனேஜர்ஸ்க்கும் ஒரு பெரிய படிப்பினையா இருக்கும். ஏன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே வீட்ட விட்டு ஓடி வந்திருக்காங்க. சரண்யா மேம் பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இந்த ஜென்ரேஷன்ல இருக்க எல்லா டீனேஜர்ஸும் அந்த எமோஷனல் பிளாக்மெயில் அப்படின்றத யூஸ் பண்ணி ட்ராப்ல கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா அது வந்து எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இத வந்து ஒரு ஒரு லெசனா எடுத்துட்டு அவங்க இந்த பாயிண்ட்ட வந்து நல்லா கவனிச்சு லைஃப்ல எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லயே பல ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஹனிமூன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபேஸ்ல இருக்கவங்க வந்து அந்த வாழைப்பழம் மாரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாமே அந்த பெர்சன அட்ராக்ட் பண்றதுக்காக நல்லா பார்த்துப்பேன், நீ அழகா இருக்க அப்படின்ற மாரி அவங்கள அட்மையர் பண்ற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல வந்து குளு குளுன்னு இருக்கனால நம்ம ஒரு டிசிஷன்ஸ வந்து எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துருவோம். ஆனா அப்புறம் தான் தெரியும் அந்த குளு குளு நாள் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்ன்ட்டு. செகண்ட் ஸ்டேஜ் போம்போது ரியாலிட்டி தெரிய வரும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க எந்த அளவுக்கு அ இருக்காங்க, ஈச் அதர் பேலன்ஸ் பண்ணி போறாங்க. அந்த ஒரு ட்ரூ ரியாலிட்டி ஒரு பெர்சனோட பெர்சனாலிட்டி வெளிய வரும்போது, எந்த அளவுக்கு அத ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா மேம். அதாவது அம்மா, அப்பா இவங்கள வச்சுக்க விரும்புறாங்களா? ஓகே. அப்படின்னு நான் கேட்குறேன். கூட வச்சுப்பீங்களா பொண்ண? நாங்க பாத்துக்கிறோம். என்னம்மா? சத்தமா சொல்லுங்க. பார்த்துக்குவோம் மேடம். நாங்க பெத்த பொண்ணை எப்படி மேடம் விட்டுற முடியும்? நாங்க இல்ல. விடல. நாங்க அடுத்து பாத்துக்கிறோம். 2 குழந்தைங்க இருக்கு, 3 குழந்தைங்க இருக்கு இப்படி சொல்லி காட்டுவீங்களா? அதெல்லாம் இல்ல மேடம். சொல்லியிருக்கீங்களே கூட இன்னும் 2 பேர் இவ இங்க இல்ல தங்கச்சிங்க மேடம். இருக்காங்க இல்லையா? இவ இல்லாதனால தான் அப்படி பேசினேன் நானு. இவள அங்க வந்து வர வைக்கணும் தான். என்னப்பா? போன இதுல சொல்லியிருக்கு. அந்த வெறி அந்த கோவத்துல சொல்லியிருக்கீங்க. பொண்ணை விட்டுற முடியுமா மேடம்? இது கூட பிறந்தது 3 அக்கா தங்கச்சிங்க இருக்கு மேடம். சந்தோஷம்தான் இல்லை? உங்ககிட்டே இருக்கட்டும், அம்மா அப்பாவோடையும் இருக்கட்டும், அவள்கிட்ட இருக்க அந்த கஷ்டத்தை தெரியாமல் பண்ணுங்க. அந்த மனவேதனையை வெளியே கொண்டு வரணும். நீங்கள் எல்லாம் அவளுக்கு ஒரு ஆலமரமாக இருந்து சிரிப்பு என்னன்னு தெரியாம இருந்தேன். வாங்க 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 இங்கே வாங்க, இங்கே ஓடி வாங்க. மா வாமா, தூக்கிட்டு போத்துக்கு. ரொம்ப நிறைவாக இருக்குது. அவங்க ஒன்றா சேர்ந்துருக்காங்க. முதல் முறையாக ஒரு ரீயூனியன் நடந்திருக்கு. வாங்க வாங்க சேர்ந்து நிற்கலாம். பாடி தங்கம். எனக்கு ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நிறைவு. இல்லை இல்லை, அது வந்து நீங்கள் துணையாக இருக்கீங்க. அது எடுக்காதீங்க எடுக்காதீங்க. சிம்மம் மாற்றிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதான் சிம் என் சிம்முக்கு ஃபோன் பண்ணி என் நம்பர் எப்படி தெரியுது?